ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான குதிரைவாலி அரிசியில் செஞ்ச உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் சேர்த்து உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் கேரட், கேப்சிகம், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. குதிரைவாலி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும். அப்புறமா மூடியை போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான குதிரைவாலி அரிசியில் செஞ்சால் உப்புமா ரெடி ஆயிரும். இந்த குதிரைவாலி அரிசியில் நிறைய ஃபைபர் அண்ட் அயன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. இது டயாபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது. டைஜஷன் ப்ராப்ளம், அனீமியா இருக்கிறவங்களுக்கு இந்த அரிசியை சாப்பிட்டு வந்தால் நிறைய நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.